ஹைஸ் நான் ஜெசோனா. இன்னைக்கு நம்ம இத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜயிடமிருந்து இஸ்லாமியர்கள் எப்போதுமே தள்ளியே இருங்கள். இஸ்லாமியர்கள் நிகழ்ச்சி நடத்தினா விஜய எப்போதுமே கூப்பிடாதீங்க. இது யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய முஸ்லிம் ஜமாத் குழு சார்பா சொல்லியிருக்காங்க. தளபதி விஜய எந்த ஒரு நிகழ்ச்சிக்கும் இஸ்லாமிய மத சார்புல எந்த நிகழ்ச்சி நடத்தினாலும் அவங்கள கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. திடீர்னு ஏன் இப்படி சொன்னாங்க? என்ன காரணங்கள் சொல்லி இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க? இத குறித்து தான் நம்ம வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பத்தின கருத்து ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா கமெண்ட்ல தெரிவிங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்டை பார்த்து நாங்க நெக்ஸ்ட் வீடியோ பெஸ்ட்டா எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க இந்த காரணங்கள முழுமையா பார்க்கலாம். முதல் காரணம் என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃப்தார் நிகழ்ச்சியை கொச்சைப்படுத்தியது. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டா தளபதி விஜய் அண்ணா ரம்ஜானை முன்னிட்டு நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடத்தியிருந்தாங்க சரியா? அது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அந்த நிகழ்ச்சியில நம்ம முஸ்லீம் குற்றம் சாட்டுறது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நிகழ்ச்சியில மோஸ்ட்லி முஸ்லீம் மதத்தை சார்ந்தவங்க அதிகமானவங்க கலந்துக்கல. மத்த மதத்தை சார்ந்தவங்களும், அது மட்டும் இல்லாம குடிகாரங்களும், சூதாட்டக்காரர்களும் இதுல கலந்துக்கிட்டாங்க. இது எங்களுடைய மதத்த கொச்சைப்படுத்தியது மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பாயிண்ட வைக்கிறாங்க. அதாவது இது மோஸ்ட்லி விஜய் அண்ணா மேல இது தப்பா சரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் தப்புன்னு தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் அண்ணா ரம்ஜானை முன்னிட்டு நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடத்துனாங்க. அதுக்குள்ள ஏற்பாடு பிரம்மாண்டமாக நடத்தி ரெடி பண்ணாங்க சரியா? அப்ப என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல வருவேன்னு சொல்லியிருக்காங்க தளபதி விஜய் அண்ணா. அப்ப தளபதி விஜய் அண்ணா அந்த இடத்துக்கு வந்தாச்சுன்னா, மத்த மதத்தை சார்ந்தவங்களும், அதாவது அவங்களுடைய ஃபேன்ஸும் எல்லாருமே தளபதி விஜய் அண்ணாவ பார்க்கறதுக்கு ஓடி வருவாங்க. இப்படி இருக்க பட்சத்துல நோன்பு எடுக்கிறவங்களுக்கு கஷ்டமா இருக்கும் சரியா? அது மட்டும் இல்லாம தளபதி விஜய் அண்ணா இன்னொன்னு பண்ணியிருக்கணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2வது பொதுக்குழு மீட்டிங் சொல்லிட்டு ஒண்ணு நடத்தியிருந்தாங்கல்ல. அந்த மீட்டிங்ல என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமானவங்க யாரெல்லாம் வரணும், அதுக்காக அவங்களுக்கு ஒரு பாஸ் குடுத்தாங்க முன்கூட்டியே. அந்த பாஸ் இருக்கிறவங்க தான் அதுக்கு அவங்க அலவுட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த நோன்பு திறக்கும் நிகழ்ச்சிய முன்னிட்டு என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட மசூதிகளுக்கு ஒரு பாஸ் குடுத்துருக்கலாம். ஒரு குறிப்பிட்ட ஒரு 5 பாஸோ, 10 பாஸோன்னு சொல்லிட்டு எல்லா மசூதியும் குடுத்துருக்கலாம். அவங்க அந்த பாஸ் இருக்கிறவங்க உள்ள அலவுட் அந்த மாதிரி குடுத்துருந்தாங்கன்னா, இந்த மாதிரி அவங்க சொல்லியிருக்க மாட்டாங்க. இப்போ இந்த இஸ்லாமியர்கள கொச்சைப்படுத்தியது மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்றது காரணமே முழுக்க முழுக்க தளபதி விஜய் அண்ணா தான். சரி, இப்படி கொச்சைப்படுத்துனது விஜய் அண்ணா தான் முழுக்க முழுக்க அவங்க தான் பொறுப்பேற்கணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. மத்தவங்க பண்ண தப்புக்கு தளபதி விஜய் அண்ணா பொறுப்பேற்க முடியாது. அவங்க நெனச்சு பார்க்கல. அந்த இடத்துல நல்லபடியா நடக்கும்னு தான் நெனச்சாங்க. பட் இருந்தபுறம் அவங்களோட ஃபேன்ஸ் எல்லாருமே வந்ததுனால தான் இந்த மாதிரி ஒண்ணு ஆயிடுச்சு. சரி, முழுக்க முழுக்க அவங்க பொறுப்பேற்க முடியாது. சரி, 2வது என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்லாம் மற்றும் முஸ்லிம்களுக்கு எதிரான செயல்பாடுகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த கால நடவடிக்கை இஸ்லாமிற்கு எதிராக இருப்பதாக ஜமாத் குற்றம் சாட்டியிருக்காங்க. அதாவது கடந்த காலம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குறிப்பிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தளபதி விஜய் அண்ணா கடந்த காலம் சொல்லும்போது அவங்களுடைய படப்பிடிப்பு ஃபீல்டு சரியா? அந்த ஃபீல்டுல ஒரு சில படங்கள்ல அதாவது பீஸ்ட், துப்பாக்கி இந்த மாதிரி படங்கள்ல முஸ்லிம்கள கொச்சைப்படுத்துற மாதிரி நடிச்சிருப்பாங்க சரியா? அத என்ன சொல்றாங்கன்னா, இப்போ ஜமாத் அவங்க குற்றம் சாட்டுறாங்க சரியா? ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்கலாம் முஸ்லிம்க்கு எதிராக நடிச்சாங்க. நடிச்சுக்கிட்டு இப்போ அரசியல் ஃபீல்டுக்கு வந்தோம்னா முஸ்லிம்க்கு ஆதரிக்கிறோம் அந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா தளபதி விஜய் அண்ணா அப்படி பண்றவங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஒரு பட வாய்ப்பு எல்லாத்துக்குமே வரும் சரியா? அத அந்த கதை அந்த படத்தோட கதைய யார் எழுதுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் அண்ணா எழுத மாட்டாங்க சரியா? அவங்களுக்கு என்னன்னா நடிக்கிறது மட்டும்தான். இது எழுதுறது இயக்குனர் மட்டும்தான் எழுதுவாங்க சரியா? அவங்க தான் எழுதுவாங்க, இத சொல்லுவாங்க. நம்ம தளபதி விஜய் அண்ணா நடிச்சு குடுப்பாங்க, போவாங்க சரியா? மத்தபடி ஒரு முஸ்லிம்களா இருந்தாலும் சரி, மத்த மதத்தவங்களா இருந்தாலும் சரி, ஒரு படத்த படமா பாருங்க. இல்ல எங்களுடைய மதத்த அவங்க இழிவுபடுத்துறாங்க அப்படின்னு என்னைக்குமே நினைக்காதீங்க. அப்படி தளபதி விஜய் அண்ணா இழிவுபடுத்துறாங்க அப்படின்னு இருந்துச்சுன்னா, எக்ஸாக்ட்டா கமலஹாசன் அவங்க சார் ஒரு படம் நடிச்சிருந்தாங்க. விஸ்வரூப படம். இந்த படத்த பார்க்காதவங்க யாருமே இருந்திருக்க மாட்டீங்க. கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. சரி, பார்க்காதவங்க போய் பாருங்க சரியா? அதுலயும் நம்ம கமலஹாசன் சார் முஸ்லிம்ஸ கொச்சைப்படுத்துற மாதிரி தான் நடிச்சிருந்தாங்க. அது தப்பா யாருக்குமே தெரியலையா? ஒருத்தங்க புதுசா அரசியலுக்கு வந்திருக்காங்க. அவங்க
முன்னாடி படங்கள் நடிச்சிருக்காங்க. அதுல வந்து முஸ்லிம்ஸ கொச்சைப்படுத்துறது மாதிரி நடிச்சிருக்காங்க. அது எங்களுக்கு தப்பா தெரியுதுன்னா, அப்ப எல்லாருமே நெறைய ஆக்டர்கள் நடிச்சிருப்பாங்க. எல்லாருமே பண்ணது வந்து தப்பு தான். ஒருத்தங்கள வந்து தப்புன்னு சொல்ல முடியாது. இது டைரக்டர் எழுதின கதை சரியா? அத வந்து விஜய் அண்ணா நடிச்சு குடுத்துருக்காங்க. இதுக்கு எப்படி விஜய் அண்ணா பொறுப்பேற்க முடியும்? அத வந்து கொஞ்சம் படத்த படமா பாருங்க, யாரா இருந்தாலும் சரி. அடுத்ததாட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். வக்ஃபு சட்டத்துக்கு எதிரான நிலைப்பாடு சரியா? இந்த வக்ஃபு சட்டத்துக்கு எதிரான நிலைப்பாடு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். கண்டிப்பா எல்லாருமே பார்த்திருப்பீங்க. அது ரீசென்ட்டா ஒரு பிரச்சனை வந்து ஓடிட்டு இருக்கு சரியா? இந்த பிரச்சனைக்காக நெறைய தலைவர்கள் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியாயம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி மேல வச்சுட்டே இருந்தாங்க. இது சார்பாக நம்ம தளபதி விஜய் அண்ணாவும் அவங்க என்ன பண்ணாங்க, இந்த வக்ஃபு சட்ட திருத்தத்துக்கு எதிராக வந்து உச்சநீதிமன்றத்துக்கு மனு தாக்கல் செஞ்சாங்க சரியா? அவங்களும் முஸ்லிம்காக தான் அவங்களும் கேட்டாங்க. ஆனா, இத வந்து ஜமாத் அவங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் வந்து வக்ஃபு சட்டத்துக்கு மனு தாக்கல் செஞ்சாங்க உச்சநீதிமன்றத்துல. அது எங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு எங்களுக்காக நடிச்சது மாரி தான் இருக்குது. எங்களுக்கு வந்து உண்மையா கேட்டது மாதிரி தெரியல. அவங்க நடிக்கிறாங்க. அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க சரியா? எல்லா தலைவர்களும் முஸ்லிம்களுக்காக தான் என்ன பண்ணாங்கன்னா, நியாயம் கிடைக்கணும்னு தான் நெனச்சாங்க. அதே மாதிரி தான் நம்ம தளபதி விஜய் அண்ணாவும் என்ன பண்ணாங்கன்னா, முஸ்லிம்களுக்கு நியாயம் கிடைக்கணும்காக தான் என்ன பண்ணாங்கன்னா, உச்சநீதிமன்றத்தில மனு தாக்கல் செஞ்சாங்க. ஆனா அத பார்க்குறதுக்கு இவங்களுக்கு வந்து முழுக்க முழுக்க நடிக்கிறது மாதிரி இருக்குது சரியா? ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிடிக்காத மருமக எத தொட்டாலும் குற்றம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் இருக்குது. ஒரு தலைவர பிடிக்கல அப்படின்னா, அவர் எத தொட்டாலும் குற்றம் அப்படின்னு வந்து சொல்லக்கூடாது. நம்ம தளபதி விஜய் அண்ணாவும் இந்த முஸ்லிம்களுக்கு நியாயம் கிடைக்கணுக்காக தான் அவங்க உச்சநீதிமன்றத்துல வந்து என்ன பண்ணாங்கன்னா, மனு தாக்கல் செஞ்சாங்க. அது உங்களுக்கு வந்து நடிக்கிறது மாதிரி இருக்குதுன்னா, அப்படியே நெனச்சுட்டு போங்க. அது மட்டும் இல்லாம இன்னொன்னு என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு சப்போர்ட் பண்றது மாதிரி சப்போர்ட் பண்ணிட்டு எங்களுடைய வாக்க வச்சு ஜெயிக்கணும்னு நெனைக்கிறாங்க அப்படின்னு வந்து நெனைக்கிறாங்க. அதுவும் தப்பு. உங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க. உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுனால முஸ்லிம்கள் வந்து எல்லாருமே என்ன ஜெயிக்க வச்சுருவாங்க அப்படின்னு வந்து நினைக்க போறது கிடையாது. எல்லா தலைவர்களும் வந்து அவங்களுக்குள்ள நியாயத்த வந்து கேட்டு வாங்கி குடுப்பாங்க. அதுதான் நம்ம தளபதி விஜய் அண்ணாவும் பண்ணாங்க சரியா? என்னுடைய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒருத்தர் தளபதி விஜய் அண்ணா வந்து இப்ப புதுசா அரசியலுக்கு வந்திருக்காங்க. அதாவது 200 கோடிய சம்பளத்த விட்டுக்கிட்டு அரசியலுக்கு வந்திருக்காங்க. அப்ப அரசியலுக்கு முதல்ல வந்து கால் வைக்கிறாங்க. அப்ப வரும்போது நம்மளால முடிஞ்ச அளவுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர அரசியல்ல வந்து ஜெயிக்க வைக்கணும். ஜெயிக்க வச்சா தான் அவரு வந்து என்ன பண்ணுவாரு மக்களுக்கு அப்படின்னு வந்து எல்லாத்துக்குமே தெரியும். அது அவரு வந்து அப்படி பண்ணதுக்கு முன்னாடி நான் அரசியல்ல வந்து கால வைக்கிறேன்னு சொல்லிட்டு கால தான் வச்சிருக்காரு. வச்சதுக்கப்புறம் வந்து எல்லாரும் நாலா பக்கமா வந்து அவர வந்து தாக்குனீங்கன்னா, அவரு என்ன பண்ணுவாரு? பொதுவா சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்ளோ பெரிய பொசிஷன்ல இருந்து வந்த தளபதி விஜய் அண்ணாவே அரசியல்ல நிக்கும்போது, நாலா பக்கத்துல எல்லாருமே தாக்கிட்டு இருக்காங்க. ஆனா, சாதாரண ஒரு நபர் வந்து நான் அரசியலுக்கு வாரேன் அப்படின்னு சொன்னாலே, அப்ப எந்த அளவுக்கு அவர தாக்குவாங்கன்னு நெனச்சு பாருங்களேன். அவரு இருக்க இடம் தெரியாம போயிருவாரு. அப்படிதான் எல்லாமே நடக்கும். இப்ப தளபதி விஜய் அண்ணானால வந்து எல்லாமே எதிர்த்து நிக்கிறாங்க. சரியா? இப்போ நம்ம மக்களாகி நம்ம எல்லாருமே என்ன நெனைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாராவது ஒரு ஆள் புதுசா அரசியலுக்கு வரமாட்டாங்களா? வந்து நன்மை செய்ய மாட்டாங்களா? அப்படி நம்ம நெனைக்கிறோம்ல. ஒருத்தங்க வாராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழ விடணும். நம்ம வந்து தாழ்த்தக்கூடாது. சரியா? இப்படியே தாழ்த்திட்டே இருந்துச்சுன்னா, என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப இருக்க அரசியல் மட்டும் அவங்க மட்டும் தான் ஜெயிப்பாங்க. அதாவது எக்ஸாக்ட்டா சொல்லணும்னா அதிமுக, திமுக, பாஜக, காங்கிரஸ் இந்த மாதிரி அவங்களே தான் ரொட்டீன்ல வருவாங்க. புதுசா யாருமே வரமாட்டாங்க. சரியா? அதனாலவே மக்களாகிய நம்ம இந்த வாட்டி தளபதி விஜய் அண்ணாவுக்கு கண்டிப்பா போடணும், சப்போர்ட் பண்ணணும். விஜய் அண்ணா வந்து அடுத்த வாட்டி மக்களுக்கு என்ன செய்றாங்கன்னு பார்த்துக்கிட்டு தளபதி விஜய் அண்ணாவ குறை சொல்லுங்க. இந்த வீடியோ பார்க்க நீங்க தளபதி விஜய் அண்ணாவ பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்த கமெண்ட்ல தெரிவிங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோல சந்திக்கிறேன். பாய்.